Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Inox Green Energy Services Limited, Kaynes Technology இந்த ரெண்டு IPOல நான் அப்ளை பண்றேனா இல்லையா அப்படிங்கற என்னோட ஃபைனல் டெசிஷனை நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் Inox Green Energy Services Limited ஓட ஃபைனல் வியூ நம்ம ஆல்ரெடி IPO அனாலிசிஸ் வீடியோலயே பார்த்திருந்தோம். சோ அத வந்து ஒரு ரிமைண்டருக்காக பார்த்தறலாம். Promoter holding 56% hold பண்ணி வச்சிருக்க போறாங்க after the IPO. Financials கொஞ்சம் பேடா தான் இருக்கு. Debt to equity 1.12 இருக்கு. Business அப்படினு பார்த்தோம்னா wind power operation and maintenance services provide பண்றாங்க. காம்படிட்டர் எந்த ஒரு லிஸ்டட் பேஸுமே இல்லை. வேல்யூஷன்ஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க, லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றனால. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்ட் கம்பெனியோட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ் நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர், ரிஸ்க் டேக்கிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த IPOவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய IPO வீடியோ அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Kaynes டெக்னாலஜி ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த IPO 67.39% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ட் டு எண்ட் IoT சொல்யூஷன்ஸ் எனேபிள்டு இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளேயராக இருக்காங்க. காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ், டிக்ஸான் டெக்னாலஜி, ஷிர்மா SGS இப்போ ரீசெண்டாக IPO வந்தாங்க. இவர்கள் எல்லாரும் தான். இவர்களுடைய PE மல்டிபிள் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், 61, 137, 63 அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ IPO வர்ற கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 60 PE மல்டிபிளில் வர்றாங்க. ஸோ ஆல்ரெடி லிஸ்ட் ஆகி இருக்கிற கம்பெனியோட PE மல்டிபிளுக்கு ஈக்குவலாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஷிர்மா SGS பார்த்தீங்கன்னா IPO வந்த டைமில் 42 அப்படின்ற மாதிரி வந்தாங்க, இப்போ 62ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஸோ லாங் டேர்ம் வியூவுக்கு கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படின்றது கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். Kaynes டெக்னாலஜியோட இஷ்யூ சைஸ் 857 கோடி, ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%, நவம்பர் 14 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது, 587 ரூபாய் IPO ப்ரைஸ். ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 740 கோடி இஷ்யூ சைஸு, லாஸ் மேக்கிங் கம்பெனின்றனால 10% ரீட்டைல் ரிசர்வேஷன், நவம்பர் 15 செவ்வாய்க்கிழமை வந்து இந்த IPO க்ளோஸ் ஆகுது, 65 ரூபாய் IPO பிரைஸ். ஸோ லாங் டேர்முக்கு ஃபுல்லி ப்ரைஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் Kaynes டெக்னாலஜி. ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங். ரீட்டைல் பார்த்தோன்னா 0.47x தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஸோ ரீட்டைலர்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம், 3 to 4 times ஆகுது சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரீட்டைல் கேட்டகரியில். மண்டே அன்னைக்கு 11 to 12 PM வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன், லாஸ் மேக்கிங் கம்பெனின்றனால. ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் பார்த்தோன்னா 1 times வந்து ரீட்டைல் கேட்டகரியில் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. இன்னும் மண்டே டியூஸ்டே 2 நாள் இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 13 நவம்பர் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் Kaynes டெக்னாலஜி 85 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. ஸோ 14% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. ஸோ 15% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய ரேங்க், ஓவரால் ரேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா Kaynes டெக்னாலஜிக்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கும் ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜிக்கு செகண்ட் ரேங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ Kaynes டெக்னாலஜியில் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பட் எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது வந்து நாளைக்கு ஒரு 11 to 12 PMக்குள்ளே வந்து நான் டிசைட் பண்ணிப்பேன். ஏன்னா ரீட்டைல் கேட்டகரியில் கம்மியாக ஒரு அண்டர் சப்ஸ்கிரைப் இல்லை 1 time 2 time தான் ஆச்சு அப்படின்னா 1 or 2 அக்கௌண்ட்லேருந்து ஒரு 2 to 3 லாட் அப்படி அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் எத்தனை அக்கௌண்ட்லேருந்து எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நாளைக்கு நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக அப்ளை பண்ண தான் போகிறேன் Kaynes டெக்னாலஜியில். ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜியில் அப்ளை பண்ணுற ஐடியா இப்போ வரைக்கும் இல்லை, நிறைய IPOs வந்துட்டுருக்கு அப்படின்றனால. ஓகேங்க. இந்த ரெண்டு IPOவில் எந்த IPOவில் நீங்கள் அப்ளை பண்ணலான் இருக்கீங்க, எத்தனை லாட் அப்ளை பண்ணுறீங்க, எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட நியூ வியூவர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and Zerodha லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.